வெல்கம் பேக் டு நேவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து பொங்கல் டே vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நான் பொங்கல் அன்றைக்கி தான் எடுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒர்க்கிங்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து லீவ் அப்ரூவ் ஆகல. ஸோ நான் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம். ஆல்சோ நான் வந்து ப்ரீவியஸ் டே வந்து நானும் எங்கள் மம்மி சேர்ந்து கோலம் எல்லாம் போட்டோம். அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்ட்டு. அண்ட் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உங்கள் மம்மிக்கு கோலம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோன்ட்டு எனக்கு வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ நான் எங்கள் மம்மிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த கலர் போடுவாங்கள்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலர் வந்து போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். மம்மி சொன்னாங்க பொங்கல் அன்னைக்கு குறிப்பாக ஏதாச்சும் பண்டிகை அன்னைக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குடிக்கிறது அவ்வளோ நல்லது. ஸோ நான் அதுதான் பண்ணியிருந்தேன். ஒரு 1/2 hour தலையில் வந்து ஊறத்துக்குள்ளேயும் நான் வந்து லாகின் பண்ணமா இருந்துச்சு. ஸோ லாகின் ப்ராசஸே ஒரு ஆல்மோஸ்ட் 10 minutes போகும் எங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்செட்டாக இருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, காலையில் நோ மேட்டர் வாட் நம்ம வந்து ஜல்தி ஏங்கினோன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதுக்குள்ளே மம்மி வந்து பாதி வேலை முடிச்சுட்டாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற ஃபேன் வந்து நான் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதோட காஸ்ட் வந்து 169 நினைக்கிறேன். 169 இல்லைன்னா 199 இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஒரு சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. என் டேபிள் கிட்டே வந்து 5 star இருந்துச்சு. அதுதான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். ஃபைனலி நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து பார்த்தா கால்ஸ் மேலே கால்ஸ், அப்புறம் இமெயில்ஸ் மேலே இமெயில்ஸ். போயிட்டு ஒரு நமஸ்காரத்தை போட்டாச்சு. மம்மி அதுக்குள்ளே குட்டி குட்டி கோலம் வந்து வாசப்படிக்கிட்ட போட்டிருந்தாங்க. அதையும் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒர்க் தான் கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு. பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த சாரீ தான் எடுத்து வச்சுருக்கேன், புது சாரீ. நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் போத்தீஸ் விலாக் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் பிங்க் கலர் சாரீ எடுத்துருக்கேன். அது இந்த சாரீ தான். இதோட ப்ரைஸ் வந்து 785 rupees சம்திங். அண்ட் ப்ளவுஸ் வந்து ஜஸ்ட் நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஃபுல் ஸ்லீவ் வச்சு. அண்ட் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து 700 rupees. இது வந்து ஜெயநகரில் தைக்க கொடுத்தா அந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு கெட் ரெடி வித் மீ போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடலாம். ஸ்கின்னுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. லிப் கேர் இது வந்து வெஸ்ட் சைட்லேருந்து என்னோடய ஃபேவரட். அண்ட் மீன் வைல் வேலை வந்துடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் வேலை முடிச்சிடலாம். ஸோ இமெயில் அனுப்பியாச்சு. மீன் வைல் நம்ம வந்து சன்ஸ்க்ரீனை போட்டுடலாம். சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் தான் போடுறேன். பிகாஸ் நான் வந்து இப்போது எங்கேயோ வெளியே எங்கேயோ போகிறதில்ல. ஸோ இட்ஸ் ஃபைன். சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes என்கிட்ட டைம் இருக்குது. நான் கொஞ்சம் லேசியாக தான் ரெடி ஆக போகிறேன். ஸோ டைம் எடுத்துக்கலாம். மீன்வைல் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிடலாம். கேப் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிடலாம். லூஸ் பவுடர், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா எதுவும் புதுசாக ட்ரை பண்ண வேணும். காட், என்கிட்ட வந்து கண்டிஷன் பார்த்தீங்களா, நான் யூஸே பண்ணுறதில்ல. ஓகே, ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இந்த ஷேட் ஒழிஞ்சிருக்கு. இந்த ஷேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐயோ போதும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த கோல்டு தெரியுதா, இது வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஒன்றும் தெரியல. அதனால தான் அந்த கலர் சூஸ் பண்ணேன்.
ஏன்னா எனக்கு கொஞ்சம் டார்க்காக எதுவும் போட்டால் பிடிக்காது. லிப்ஸ்டிக் மட்டும் டார்க்காக போடுவேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், லிப்ஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு முன்னால் நம்ம சாரீ போட்டு வந்துடலாம். ஸோ சாரீ வந்து கட்டிட்டு வந்தாச்சு. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி டிஷ்யூ சாரீ. ஸோ இது வந்து நிற்கவே மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப கோவம் வருது. அண்ட் அடுத்தது வந்து இந்த இயரிங் வந்து கொடுத்தாங்க மம்மி, இது போடலாம். அதுக்கு நான் இப்போது ஸ்டண்ட்டு பண்ணணும். என்னடா இவ கெட் ரெடி வித் மீ சொல்லிவிட்டு இவ பாட்டுக்கு ஏதோ பண்ணுறாளேன்னு பார்க்காதீங்க, எனக்கு தெரிஞ்சிருந்து இவ்வளோ தான். இப்போ பாருங்கள் எப்படி ஹைலைட் ஆகுதுன்ட்டு. லிப்ஸ்டிக் மட்டும் போட்டால் நம்மளுக்கு போதும். ஓகே கூல். யா கூல். காய்ஸ் கம்பல் போட்டாச்சு. கம்பல் வந்து போட்டாச்சு. நம்மளுக்கு தேவை பொட்டு. இந்த 2 கிளிப் வந்து இருந்துச்சு என்கிட்ட, இது எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ எப்படி கேவலமாக இருக்குது. ஓகே எப்படி தூக்கி நான் சரி எங்கே பார்த்தணும். ப்ளீஸ் இக்னோர் திஸ் கைஸ். நான் இந்த 2 கிளிப்பு இருந்துச்சுன்னு எடுத்துன்னு வந்திருந்தேன். நான் ஷிட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்கிறேன் மஸ்காரா. இது வந்து அப்ளை பண்ணால் நம்ம கண் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ பண்ணிக்கலாம். இங்கே பார்த்து பண்ணால் நான் வந்து கண்ணை குத்திக்குவேன். ஸோ ஐ ஹாவ் மை குட்டி மிரர், அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே நான் பண்ணுற ஒரு பிழையான விஷயத்தில் இதுவும் ஒன்று. கொஞ்சாவது கண் பெருசாக இருக்கா? இல்லை இல்லை, இக்னோர் இட். பொட்டு எத்தனை வந்துட்டேன் நான் வந்து பொட்டு எத்தனை. ஓ இதுலேயும் கிளிப் இருக்கே. இந்த கிளிப் எப்படி இருக்கும்? காய்ஸ் இது நல்லா இருக்கே. கேவலமாகுது. இந்த சாரீக்கு நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒயிட் கலர் எங்கேயும் மிஸ் ஆகுது. யார் சுட்டாங்களோ தெரியல. காட் சேவ் மீ. கொஞ்சோண்டு குட்டியாக இருக்கிற பொட்டு வச்சிடலாமா? நான் கலர் பொட்டு வைக்கலாம். ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பிங்க்கி வச்சா எப்படி இருக்கும்? எங்கள் மம்மிக்கு எங்கள் டேடிக்கெல்லாம் பொட்டு கொஞ்சம் பெருசாக வச்சாதான். ஓகே வெயிட் கைஸ், ஐ ஃபவுண்ட் ஒன் திங். இதை வச்சிடலாம். இதை வச்சு எப்படி இருக்குன்பா தெரியவே மாட்டேங்குது. நான்சென்ஸ். ஓகே இதுலேயே வந்து ஒரு டார்க்கர் வெர்ஷன் இருக்குது, அதை தூக்கி வச்சுக்கலாம். யா திஸ் லுக்ஸ் குட் பட் நோ. காட் என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. உட்கார்ற அளவுக்கு செல்லப்போ திங்க் நம்ம வந்து இந்த டார்க்கஸ்ட் ஷேட் ஆஃப் பிங்க் பாருங்க. இப்படி தான் நான் வந்து பண்ணி மாடிக்குவேன். டார்க்கஸ்ட் ஷேட் ஆஃப் பிங்க் வச்சுருக்கேன். ஐ திங்க் இது போதும்னு நான் நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். காய்ஸ் உங்கள் யார்கிட்டனா பொட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? Like a diamond in the sky, we found a பொட்டு. யா கோணையாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கோணம் மூஞ்சி குமார் நீ இப்படி பண்ணுறது. அதாவது அங்கங்கே எடுத்து வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் காய்ஸ். ஸோ லெட்ஸ் செக் திஸ் அவுட். நான் சொல்ல கோணம் மூஞ்சி குமார் எப்போவுமே சைடில் தான் வச்சுக்கணுன்ட்டு. சாரி கைஸ், எங்கள் மாமா பேர் குமார். நான் ஒரு சொல்ல பதிவு பண்ணுறேன், நான் ஒரு சொல்லவே இல்லை. ஐயோ கொஞ்சம் கீழே இருக்கலாம்.
ஆல்ரைட், இந்த பொட்டு கரெக்டாக இருக்குது. தலை வாருவியான்னு கேட்டிங்கன்னா நான் வார மாட்டேன். லிப்ஸ்டிக் போட்டு ஃபினிஷிங் காட்டுறேன். லிப்ஸ்டிக் வந்து எத்தனை ஆச்சு, இந்த ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பொட்டு வச்சுருக்கல அதே கலர். லிப் லைனர் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து. வேர்ஸ் த மிரர்? போயிடுச்சா? ஓகே. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா உனக்குன்னு கேட்டிங்கன்னா நானே கற்றுக்கணும். எப்போ போட ஸ்டார்ட் பண்ண லிப்ஸ்டிக்கெல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா லிப் கேர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இது கொஞ்சம் பெட்டர் இல்லை? ஸோ கைஸ், இதுதான் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட். இப்படி தான் நான் ரெடியாக இருக்கேன். சிம்பிளாக ரெடியாக இருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணுன்னா ஐலைனர் அண்ட் காஜல் போடலாம். நான் போடல. இந்த பொட்டு நல்லாவே சூட் ஆகுது. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்லேயே பொட்டு கூட வச்சுருக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஐடியா, நான் மறந்துட்டேன். ஸோ ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பொங்கலுக்கு நான் இப்படி ரெடி ஆகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா கால்ஸ் பேக் டு பேக் இருந்துச்சு கிளைண்ட்ஸ் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த டிகாஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணதில்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் 5 ஸ்டார் சாக்லேட், அது ஒன்று குட்டியாக தான் எடுத்தேன். பிகாஸ் எனக்கு வந்து டூத் ஏக் இருக்கிறதுனால அந்த சைஸ்க்கு போதும்ன்ட்டு. அண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி ஃபன் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ டின்னருக்கு வந்து கிறிஸ்பி பேபி கார்ன் அண்ட் வெஜ் ரைஸ். இது வந்து உருளைக்கிழங்கு போட்டு கொள்ளுங்க. ஐயோ சாரி மம்மி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாக் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ டைம் வந்து 9:49. ஸோ கைஸ், என்னோடய பொங்கல் இப்படி தான் போச்சு. எனக்கு தெரியும் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. பட் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அது பண்ணேன். ஏன்னா நான் ஒர்க்கிங், ஸோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போக முடியல. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.